அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை வளர்த்திரி திதியை சதயன் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதனுடன் சூரியன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் என இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2025ஆம் ஆண்டின் இரண்டாவது மாதம் இந்த பிப்ரவரி மாதம் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் கலந்தது இந்த பிப்ரவரி மாதம். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நாம் தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பலத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டி கோலம் பூண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது. தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம். மேலும் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 11ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி மற்றும் மற்ற கிரகங்களின் பயிற்சியினால் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராசி மண்டலத்தில் துவாதச ராசியும் உபய ராசியும் அறிவுக்கும் தனத்திற்கும் அதிபதியான தேவகுருவின் ராசியை பெற்ற மீனராசி அன்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அமைதி, அடக்கம், பண்பு, பாசம், பரிவு, திடபுக்தி, மன உறுதியுடன் கூடிய செயல்பாடுகள், மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக விளங்க வேண்டும் என்ற தனியாத வேட்கையுடன் கூடிய செயல்பாடுகளுடன் இருத்தல், குடும்ப முன்னேற்றத்தை மிக நிதானமாகவும் சீரும் சிறப்பமாக கொண்டு செல்லும் தன்மை உங்களையன்றி வேறு யாருக்கும் கிடைக்காது. பேசும் தோணியில் உறுதியுடன் கூடிய பண்புகளுடன் அறநெறி தவறாமல் பேசி வருதல் மூலம் கௌரவம் பெறுவீர்கள். ஜென்மத்தில் பாபராகிய நிழல்கோள் இந்த மே மாதம் வரை நீடிப்பதால் மன சஞ்சலம், எதிலும் ஒருவித சந்தேக சாயல், இடம் புரியாத சொல்ல தெரியாத மேகமூட்டம் போன்ற மன அழுத்தம், தனிமையில் சிந்தனை கருப்பன
மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 3-8க்கு அதிபதியானவர் சுக்கிரன், சகாயஸ்தாதிபதியான அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்லது அல்ல. தடைகள் அதிகரிக்கும், இடையிடையே குறுக்கீடுகள் வரும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா, திருமணம், காதுகுத்து போன்ற சுப செலவுகளும் செய்ய முன் வருவீர்கள். ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அதற்கான முயற்சி கைகூடும். பெண்களால் பெருமை சேரும், பாக்கிகள் வசூலாகும். மேலும் பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் விரேஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது யோகம் தரும் என்பதால் இடம் பூமி வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் செய்யும் சிந்தனை அதிகரிக்கும். வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் முயற்சி கைகூடும். சுபகாரிய பேச்சு முடிவாகும். பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலும். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தை 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தியாவதால் செல்வ நிலை உயரும், செல்வாக்கு மேலோங்கும். உயர் அதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். நண்பர்களை கொண்டு நல்ல தொழில் தொடங்க முயற்சிப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து அனுகூலம் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விரிவு செய்யும் முயற்சி வெற்றி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு வருமானம் உயரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கூடும். மனமாலை சூடும் வாய்ப்பு கைகூடும். இந்த மாதம் சனீஸ்வர பகவான் வழிபாடு உங்களுக்கு சஞ்சலத்தை தீர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.